ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நேபுகாத்நேச்சார் கண்ட கனவை குறித்த பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணுற 2ஆம் வருஷத்திலே ஒரு நாள் அவர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தினாலே அவரோட ஆவி கலங்கி அவரோட நித்திரை கலைந்தது. அப்போ ராஜா அந்த சொப்பனத்தோட அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்காக பாபிலோன் தேசத்துல இருந்த மொத்த சாஸ்திரிகளையும் ஜோஷியக்காரர்களையும் சூனியக்காரரையும் வரவழைக்கிறார். அவங்களும் உடனே வந்து ராஜ சமூகத்துல நின்றாங்க. ராஜா அவங்கள பார்த்து, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதனால என்னோட ஆவி கலங்கி இருக்கிறது, நான் அந்த சொப்பனத்தோட பொருளை அறிந்து கொள்ள விரும்புகிறேன்னு சொல்றார். அதுக்கு அவங்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, அதோட அர்த்தத்தை நாங்க சொல்றோம்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜா, அப்படி இல்லை, நீங்க தான் எனக்கு அந்த சொப்பனத்தையும் சொல்லி அதோட அர்த்தத்தையும் சொல்லணும். நீங்க சரியா சொல்லலைன்னா நிச்சயமா நீங்க கொல்லப்படுவீங்க, உங்களோட வீடுகளையும் குப்பை மேடுகளா அழிக்கும்படி கட்டளையிடுவேன்னு சொல்றார். ஒருவேளை நீங்க அந்த சொப்பனத்தையும் அதோட அர்த்தத்தையும் சரியா சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் தருவேன். அதனால சீக்கிரமா சொப்பனத்தையும் அதோட அர்த்தத்தையும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றார். இதை கேட்ட உடனே அந்த சாஸ்திரிகள் ஜோஷியக்காரர்கள் எல்லாம் பயந்து போய், எந்த ஒரு ராஜாவும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்க கிட்ட கேட்டதில்ல, இது ரொம்ப கடினமான காரியம், இதை சொல்ற மனுஷன் ஒருவனும் பூமியில இல்லைன்னு சொல்றாங்க. ராஜா இதை கேட்டு ரொம்ப கோபம் அடைந்து பாபிலோன்ல இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளை கொடுக்கிறார். ராஜா கொடுத்த அந்த கட்டளை வெளிப்பட்டப்போ தானியேலையும் அவரோட நண்பர்களையும் கூட கொலை செய்யும்படிக்கு தேடுறாங்க. அப்போ தானியேல் ராஜா கிட்ட போய் அவர் அந்த சொப்பனத்தையும் அதோட அர்த்தத்தையும் சொல்றதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கேட்கிறார். ராஜாவும் அதுக்கு சரின்னு சொல்றார். உடனே தானியேல் வீட்டுக்கு போய் இந்த செய்தியை அவரோட நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கிட்ட சொல்றார். தானியேலும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து தேசத்துல ஞானிகள் எல்லாரும் அழிக்கப்படும் போது அவங்களும் சேர்ந்து அழியாதபடி தேவன் அவங்களுக்கு இரக்கம் செய்யணும்னு சொல்லி தேவனை நோக்கி மன்றாடுறாங்க. அந்த இரவிலே தானியேலுக்கு அந்த சொப்பனத்தோட மறைபொருள் தரிசனத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். இதுக்கப்புறம் தானியேல் அந்த சொப்பனத்தை ராஜாவுக்கு விளக்குவதற்காக அரண்மனைக்கு போறார். ராஜா தானியேலை பார்த்து, நான் கண்ட சொப்பனத்தையும் அதோட அர்த்தத்தையும் உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். அதுக்கு தானியேல், ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு வெளிப்படுத்த எந்த ஒரு ஞானிகளாலேயும் ஜோஷியராலேயும் சாஸ்திரிகளாலேயும் குறி சொல்றவங்களாலேயும் முடியாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்கள்ல சம்பவிக்க போறதை ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். ராஜாவே, நீங்க உங்களோட சொப்பனத்திலே ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை ரொம்ப பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களிலே மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்போ அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்துல போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் இல்லாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. ஆனா சிலையை மோதின கல் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. நீங்க பார்த்த சொப்பனம் இதுதான். இதோட அர்த்தம் என்னன்னா, ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். அந்த சிலையில பார்த்த பொன்னான தலை நீங்க தான். உங்களுக்கு அப்புறம் இன்னொரு ராஜ்யம் வரும். அது வெள்ளியை போன்றது. ஆனா அந்த ராஜ்யம் உங்களோட ராஜ்யத்தை மாதிரி அவ்வளவு உயர்வுடையதா இருக்காது. அதுக்கப்புறம் மூன்றாவதா வேறொரு ராஜ்யம் எழும்பி பூமி முழுசையும் ஆளுகை செய்யும். அது வெண்கல பகுதி. அதுக்கப்புறம் 4வது ராஜ்யம் வரும். அது இரும்பை போல வலிமை உடையதா இருக்கும். இரும்பானது எப்படி உடைத்து தூள் தூளாக்குமோ அதே மாதிரி 4வது ராஜ்யமும் மற்ற ராஜ்யங்களை நொறுக்கி போடும். சிலையின் பாதங்கள் கொஞ்சம் இரும்பாலையும் கொஞ்சம் களிமண்ணாலையும் செய்யப்பட்டிருந்ததை நீர் பார்த்தீர். அதோட பொருள், அந்த 4வது ராஜ்யம் பிரிக்கப்பட்டதா இருக்கும். அதுல இரும்பும் களிமண்ணும் கலந்திருப்பதால இரும்பின் உறுதி கொஞ்சம் இருக்கும். அந்த 4வது ராஜ்யம் இரும்பை போல கொஞ்சம் பலம் உள்ளதாகவும் களிமண்ணை போல கொஞ்சம் பலவீனம் உள்ளதாகவும் இருக்கும்.
அந்த ராஜாக்களோட நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்பு பண்ணுவார். அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கும், அது அழிக்கப்படாது. அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீங்க பாத்தீங்கல்ல, அதே மாதிரியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கிவிடும். ஆனா அந்த ராஜ்யமோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிற காரியங்களை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். நீங்க பார்த்த அந்த சொப்பனம் நிச்சயமா நடக்கும், அதோட அர்த்தமும் சத்தியம்னு சொல்றார். அப்போ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவருக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிடுறார். ராஜா தானியேலை பார்த்து, நீ இந்த மறைப்பொருளை எனக்கு வெளிப்படுத்தினதால உண்மையாகவே உன்னோட தேவன் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறாருன்னு சொல்லி அவர் தானியேலை பெரியவனாக்கி அவருக்கு நிறைய வெகுமதிகளை கொடுத்து அவரை பாபிலோன் தேசம் முழுசுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன்ல இருக்கிற சகல ஞானிகளின் பிரதான அதிகாரியாகவும் நியமிக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையின் அர்த்தத்தை வரலாற்றின்படி நம்ம பார்க்கும்போது அவர் பார்த்த தங்கத்தாலான தலைப்பகுதி பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்குது. வெள்ளியினாலான மார்பும் புயமும் பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் எழும்பின மேதிய பெர்ஷியாவின் சாம்ராஜ்யத்தை குறிக்குது. வெண்கலத்தினாலான வயிறும் தொடையும் பெர்ஷியாவுக்கு அடுத்து எழும்பின கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்குது. இரும்பினாலான கால்கள் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அடுத்து எழும்பின ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்குது. இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் ஆளுகையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். பாதி களிமண்ணும் பாதி இரும்பினாலான பாதங்களும் கால் விரல்களும் இனி வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறிக்குது. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை நொறுக்கி போட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரண்டாம் வருகையிலே அந்தி கிறிஸ்துவையும் அவருடைய சாம்ராஜ்யத்தையும் அழித்து போட்டு நித்தியமான அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்கிறத குறிக்குது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றென்றைக்குமாய் நிலை பெற்றிருக்கும், அதுக்கு முடிவே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியிலையும் அதுக்கப்புறம் என்றென்றைக்குமாய் நித்தியமாய் நம்மை ஆளப்போகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.